ஸோ ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை வந்து தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், இரவு நேரத்தில் எனக்கு ஒரு வேலையெல்லாம் முடித்த பிறகு இடுப்பு ரொம்ப வந்து ஒரு உளைச்சல் மாதிரி ஒரு வலி இருக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது தசை சார்ந்த ஒரு வலியாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து மகாராஜா தைலத்தை லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணி தடவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தடவும் போதே தசை சார்ந்த வலிகள் வந்து சரியாயிடும். சில நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க. நாள் முழுவதும் வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இல்லை நாள் முழுவதும் உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை, இல்லை வந்து வெயிட் தூக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குன்னா, இடுப்பில் இருக்கக்கூடிய ஜவ்வு விலகல், அந்த ஜவ்வு விலகலால் காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படும். இடுப்பு வலி கால் வரைக்கும் வந்து பரவும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்புலேருந்து வலி காலில் சுண்டி இழுக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து சயாட்டிக்கா வலி அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்னும் ஒரு 60-70 வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு உட்கார்ந்தாலுமே வந்து வலி இருக்கும். நடந்தீங்க அப்படின்னா வலியோட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லம்பார் கேனல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய அந்த தண்டுவட எலும்புகளில் இருக்கக்கூடிய உயரம் வந்து குறைஞ்சு, அந்த எலும்பு தேய்மானம் அடைஞ்சு காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்.